பாருங்கள், நான் ரெண்டாவதாக ஷோல்டர் 2 எதிர்பார்ட்டையும் எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், பேக் தைச்சி முடித்தோடனே அந்த ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே இது பொதுவாக பார்த்தீங்கன்னா டாட்லாம் பிடிச்சிட்டு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு தான் டாட் பிடிப்பேன். ஏன்னு பாருங்கள், பிகினர்ஸாக இருங்க நிறைய பேர் இந்த டாட் பிடிக்கிறத ஃப்ரண்ட்டு பேக் தெரியாமல் பிடிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கிள் பகுதி பக்கமும் ஒன்று, ஃப்ரண்ட்டில் நெக் பகுதியில் ஒன்று பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணும்போது தான் தெரியும். அதை பிரித்து அப்புறம் தைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரை 2வது ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த டாட் பிடிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஆரம்பிக்கும்போது அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்றீங்க இல்லையா, அந்த துணியை கரெக்டாக பிடிச்சிட்டு வரும்போது நல்லா ஷார்ப்பாக கடைசி முடிக்கும்போது ஷார்ப்பாக முடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கப் சைஸ் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் 3/4 அளவுக்கு ஒரே அளவில் பிடிச்சிட்டு வந்து முடிக்கிறப்ப மட்டும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த தப்பாக பண்ணுவீங்க. அப்போ கப் ஷேப் வந்து சரியாக வராது. நீங்கள் ஒரு ஊசி மாதிரி ஷார்ப்பாக கொண்டு வந்து நிறுத்தணும். பாருங்கள், இந்த கப் ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம டாட் பிடிக்கிற பகுதியை கணக்கோட நம்ம பிடிக்கிறது பெருசு இல்லை, முடிக்கும் போதும் ஃபினிஷிங்காக அழகாக முடிக்கணும். அப்போ தான் கப் ஷேப் அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு.